போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி மேஜர் கார்டு எப்படி ப்ளே பண்ணுறது, ஜி மேஜர் கார்டோட இன்வர்ஷன் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மேஜர் கார்டில் இருக்கிற சாங் வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் கார்டு எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, அதுக்குரிய இன்வர்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங் எப்படி நம்ம அந்த கார்டு பிடிச்சி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? கீபோர்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ மேஜர் கார்டு வந்து பார்க்க போகிறோம். ஏ மேஜர் கார்டு வந்து ஆல்ரெடி டி மேஜர் கார்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டி மேஜர் கார்ட்லையும் இ மேஜர் கார்ட்லையும் பார்த்துருப்பீங்க. ஏ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ மேஜர் கார்டு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ மேஜர் கார்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5+3 இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப். ஃபிஃப்த் நோட் இஸ் சி ஷார்ப். ஓகேவா? அடுத்து டி, டி ஷார்ப், இ. ஓகே, இது ஏ மேஜர் கார்டு. ஏ, சி ஷார்ப், இ, ஏ மேஜர் கார்டு. ஓகேவா? இப்போ இதுக்குரிய ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சி மேஜர் கார்டு அப்படின்ற போது இப்போ ஜி மேஜர் என்ன பண்ணுது, ஜி மேஜர் எஃப் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனாக வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், எஃப் மேஜர் ஜி மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் ரிலேஷனாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப் மேஜருக்கும் சி மேஜர் கார்டு தான் ரிலேஷனு, ஜி மேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் கார்டு தான் ரிலேஷனு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் கார்டுக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்றத பற்றி நான் சொல்ல மாட்டேன். நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஏ மேஜர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி என்ன பண்ண போகிறோம், ரிலேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி. என்ன வருது? டி மேஜர் கார்டு. டி மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் கார்டுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலேஷன் கார்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5+2ன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி ஷார்ப்பு, இ. ஓகே, அப்போ இ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேவா? சூப்பர். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ மேஜர் கார்டு ப்ளஸ் டி மேஜர் கார்டு, இ மேஜர் கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டி மேஜர் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிலேஷனாக வந்து ஏ மேஜர் கார்டு வந்து வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டுக்கும் ரிலேஷனாக வந்து ஏ மேஜர் கார்டு வரும். இதுக்கு முந்தின கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி மேஜர் கார்டுக்காக இருந்தாலும் சரி, இ மேஜர் கார்டுக்காக இருந்தாலும் சரி, ரிலேஷனாக வருது ஃபுல்லாக வந்து இது அப்படியே உல்ட்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு இது ரிலேஷன், இதுக்கு அது ரிலேஷன், அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ மேஜர் கார்டுக்குரிய இன்வர்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இது முன்னாடி கிளாஸ்லேயே நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும். கார்டு வந்து நம்ம பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும்னா, கார்டு வந்து இப்படி தான் நம்ம பிடிக்கணும். ஏ மேஜர் கார்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கார்டு பிடிச்சா அதுக்கடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆக முடியாது. நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் பிடிப்பேன். அப்புறம் தான் ஜஸ்டின் அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கார்டு பிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த டைப்பில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து கார்டு நான் பிடிச்சிட்ருக்கிறேன். ஓகேவா? இதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர், கார்ட் ப்ரொசீஜர். ஃபிங்கரிங் ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி தான் நம்ம பிடிக்கணும். ஓகேவா? சூப்பர். இப்போ இந்த இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சி ஷார்ப், இ. இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப், இ, ஏ. செகண்ட் இன்வர்ஷன். ஓகேவா? தேர்ட் இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ, ஏ, சி ஷார்ப். திரும்பி நான் சொல்கிறேன், இ, ஏ, சி ஷார்ப், ஏ மேஜர் கார்டு. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் கார்டு. இது எல்லாமே வந்து ஏ மேஜர் கார்டோட டைப்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். இப்போது ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ரிலேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான்
நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்வர்ஷன் கார்ட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நைஸ். இப்போ வந்து அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு அந்த கார்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இ ஏ சி ஷார்ப் இருக்கா, இதை அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, இந்த 2 சி கடுத்து பி இருக்கா, அந்த பியில் நோட்டில் கை வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப்புக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இப்போ பி சி ஷார்ப் இ அப்படி கொடுங்க, இ மேஜர் கார்டு வந்துருதா. ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இன்வர்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ண முடியும். கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ மேஜர் கார்டில் வந்து என்ன சாங் நம்ம பார்க்க போகிறோம்னா, டெமோ சாங்கா, என் நாட்கள் முடியும் முறை என் ஜீவன் பிரியும் முறை. அந்த சாங் உம்மை ஆராதிப்பேன், பாஸ்டர் ஜீவன் அவர்களுடைய அவங்க எழுதி இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்படுகிற ஒரு சாங்காக, ஒரு அருமையான ஒரு பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சாங் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஏ மேஜர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ப்ளே பண்ணி பாடலாமா? ஓகே. இந்த கீபோர்ட் கிளாஸை வந்து இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து கார்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாச்சு. கார்டு எப்படி ப்ளே பண்ணுறது, மேஜர் கார்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் கார்ட் இப்போ வந்தாச்சு. இந்த ஏ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ரிதம் போட்டு இந்த கார்டு பிடிச்சி நம்ம எதுக்காக பாடுறோம்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கார்டு வந்து என்னென்ன கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன கார்டு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம சாங் பாடி அந்த கார்டு பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா உம்மை ஆராதிப்பேன், இந்த பாட்டை எப்படி நம்ம பாடுறது ப்ளஸ் வந்து கார்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ராக்கு. டெம்போ வந்து பார்த்தீங்கன்னா 115 டெம்போ ஸ்பீடு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த சாங்கு டெம்போ கம்மி பண்ணி ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேருந்து செகண்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பாடி காமிக்கிறேன். ஓகேவா? கார்டு பிடிச்சி உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், பாடணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்கேல்ஸ்லையும் சரி மேஜர் ஸ்கேல்ஸ்லையும் சரி நம்ம சாங் மட்டும் ப்ளே பண்ணாமல் சாங்கோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பாடவும் செஞ்சுருப்போம். ஓகேவா? அது எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகணும். இப்போ ஆஸ் நீங்கள் கீபோர்ட் பிளேயராக மட்டும் இருக்கக்கூடாது, ஆஸ் அ சிங்கராகவும் இருக்கணும். அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. ஓகேவா? இதை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஓக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலோட மெர்ஜ் ஆகும்போது ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல உங்களை ஒர்ஷிப் பண்ண கூப்பிட்றாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் போகிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மட்டும் ப்ளே பண்ணாமல் நீங்கள் பேக்கப் ஓக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லைனா வந்து மெயினாக வந்து ஒர்ஷிப் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டோட அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக பாட முடியும். ஓகேவா? ஓகே, நைஸ். அதுக்காக தான் நம்ம பாடி கார்ட் பிடிச்சி பாடுறோம். ஓகேவா? அதுக்காக தான். இதில் 2 in 1 ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம கார்ட் பிடிச்சிக்கிட்டே நம்ம பாடுறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இதே ஸ்பீடில் திரும்பி ரிமைனிங்காக பாட போகிறோம். ஓகேவா? பாடிட்டு அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம் இந்த செஷனை. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அதே டெம்போவில் பாட போகிறோம். வாங்க பாடிக்கிட்டே கார்ட் பிடிக்கலாம். ஸோ பாடிக்கிட்டே கார்ட் பிடிச்சிக்கிட்டே பாடினதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பிடிச்சிட்டே ஸ்லோவாக பாடணும். இப்போ வந்து ஸ்லோவாக நம்ம ப்ளே பண்ணோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், இந்த சாங்கை வந்து கார்ட் பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ண போகிறோம், பாட போகிறோம். எதுக்காகனா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும்போது எப்படி எப்படி இந்த கார்ட் ஷிஃப்ட் ஆகுது, என்னென்ன ரிலேஷன் கார்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குன்றத பார்த்தீங்க. ஃபாஸ்ட்டாக வரும்போது எப்படி எப்படி ஷிஃப்ட் ஆகுது, என்னென்ன டைமிங்கில் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ ஸ்பீடு வந்து நான் 125க்கு வச்சுக்கலாம்.
10% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 125ல வச்சுட்டு இப்போ இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆராதிப்பே
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங் ஃபாஸ்ட்டாக ரிதம் போட்டு நம்ம கார்டு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். பாடிக்கிட்டே என்ன பண்ணுங்கள், கார்டு பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல அந்த சாங்கோட அந்த கார்டு வருது அப்படின்றத உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சாங்கோட லிரிக்ஸு ப்ளஸ் வந்து இந்த கார்டு இருக்கு இல்லையா, அது நாங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சூப்பர். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன கார்டு வருது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சாங் உண்மை ஆராதிப்பேன் கார்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பேசிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பேசிக் கார்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி இந்த கார்டு பிடிச்சி ப்ளே பண்ணுறது அப்படின்றத நாங்கள் மேலே டாப்பில் வந்து திரும்பி உங்களுக்காக என்ன பண்ணுறோம், ரிமைனிங்காக அந்த டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறோம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சூப்பர். ஸோ இந்த கீபோர்ட் செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து டிஜே சேனலை வாட்ச் பண்ணிட்டுருங்க. அதில் வருகிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாகவே மீண்டும் அடுத்த கீபோர்ட் செஷனை நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.